ஆன்ட்டி. நான் ஆன்ட்டி இல்லடா, அம்மா கவின். திடீர்னு அம்மான்னு கூப்பிட சொன்னா எப்படி கூப்பிட வரும்? அம்மானு தான் கூப்பிடணும். சரி அது விடுங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம இந்த சென்னையை விட்டு வெளியூர் எங்கேயாச்சும் போயிடலாம். வெளியூருக்கா? ஆமா, நம்ம 3 பேருமே இங்க இருக்க வேண்டாம். எங்க அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? என்னாலலாம் வர முடியாது. மா, ஏமா இப்படிலாம் பண்ற? விக்ரம் அங்கிள் தான் என் அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு என்னால எப்படிமா வர முடியும்? நம்ம எல்லாரும் ஒண்ணா அங்கேயே இருக்கலாமா? எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டை போடுறதுல உங்க யாருக்கு என்னமா லாபம்? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. எல்லாரும் ஒண்ணா இருந்தா எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம்ல. இவ்வளவு நாளா எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும் அனாதையா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா கவின் தான் என் கூட பிறந்த அண்ணன் தெரிய வந்திருக்கு. என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு அடம் பிடிச்சவன் தான் இப்ப என் அண்ணனா இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்காகவும் கவினுக்காகவும் நீங்க கொஞ்சம் யோசிங்கம்மா. அங்கிள், நீங்க ஆட்டோ நிறுத்துங்க. சரிங்க பாப்பா. நிலா, நீ பேசாம இரு. அண்ணா நீங்க போங்க. சரிங்கம்மா. இங்க பாரு நிலா, உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன். கவின் கிட்ட அவன் வேற ஒரு முகத்தை காமிச்சிருக்கான். அந்த ஆளோட ஒரிஜினல் முகம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேருமே பயந்துருவீங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு என்னைக்குமே வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கும் நான் இருக்கு. உங்க 2 பேரையும் நான் நல்லா காப்பாத்துவேன். அண்ணா, நீங்க வண்டியை நேரா கிளம்பாக்கத்துக்கு விட்டுருங்க. சரிங்கம்மா. கிளம்பாக்கமா? அங்க எதுக்கு போறோம்? அங்க இருந்து நம்ம அப்படியே எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிடலாம். இனி இந்த ஊரே நமக்கு வேண்டாம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலான்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. செல்லக்குட்டி, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. உங்க அப்பாவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவரை பத்தி நான் உங்களுக்கு விலாவரியா அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தெய்வான, என்ன நடக்குது இங்க? விக்ரம் போன்ல என்ன சொன்னா? அந்த விஜயலட்சுமி என் பேரனையும் பேத்தியும் கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாளாம். அப்போ நிலாவோட அம்மா தான் விக்ரம் லவ் பண்ண விஜயலட்சுமி இல்ல? தெய்வான, நீ என்னவோ சொன்னியே, அது எது? என்ன சொன்ன? இல்லம்மா, நீ போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு குழந்தைங்களை தூக்கிட்டு வரலாம்னு சொன்னியே, அத பத்தி கேக்குறேன். உன் மனசுல அந்த விஜயலட்சுமிய கொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன தெய்வான இப்படியெல்லாம் நினைக்கிற? சொல்லு. அந்த விஜயலட்சுமி யாரு? அவ இந்த வீட்டோட மருமக தானே? இல்ல, அவளை இந்த வீட்டு மருமகளை நான் ஏத்துக்க மாட்டேன். இதோ இங்க உட்கார்ந்திருக்காளே பிரீத்தி, இவதான் இந்த வீட்டு மருமக. எப்போ உன் மகன் அவ கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே அவ இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம 2 வாரிசையும் பெத்து கொடுத்திருக்கா. உனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவளை வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. அப்படி இருக்கும்போது அவளையே கொல்லணும்னு நினைக்கிற? அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லு தெய்வான. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக இதெல்லாம் எங்கிட்ட மறைச்ச? சொல்லு, வாயை திறந்து பேசுமா. ஆமா,
நான் அவளை கொல்லணும்னு தான் இந்த விஷயத்த உங்க யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சேன். நீயா? நீ எதுக்குமா இப்படி கொலவரி பிடிச்சு அலையிற? அப்படி என்ன பண்ணா அவ உனக்கு? விக்ரம் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட பொண்ணு தானே விஜயலட்சுமி. அவளை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு அவளை பிடிக்கல. அவ என் மகனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவ. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? நான் விட மாட்டேன். தப்பு பண்ற தெய்வான, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். அதுதான் நம்ம பேர குழந்தைங்களுக்கு நல்லது. விக்ரம்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணி விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்து 2 பேரையும் உட்கார வச்சு பேசி சமாதானப்பட்டி சேர்த்து வை. அதை விட்டுட்டு விஜயலட்சுமி இருந்து குழந்தைய பறிக்கணும்னு அவளை கொல்லணும்னு நினைக்கிறியே? உன்னை பார்த்தா ரொம்ப கொடுமைக்காரி மாதிரி தெரியுது. என்ன கொடுமைக்காரினா உங்க மகனை என்ன சொல்லுவீங்க? அவன்தான் அந்த பொண்ணை வேணான்னு விட்டுட்டு வந்தான். அவ பேரை கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவானே. அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி அவ கூட சேர்ந்து வாழ சொல்லிருக்கலாம்ல. அந்த விஜயலட்சுமிய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து உங்க மகனோடு சேர்த்து வச்சு வாழ வச்சிருக்க வேண்டியது தானே? ஏன் செய்யல? சொல்லுங்க, ஏன் செய்யல? விக்ரம் விஜயலட்சுமி எங்க போய் தொலைச்சானே தெரியலையேம்மா. விஜயலட்சுமி எங்க இருந்தானே தெரியாது. அது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி பேரை எடுத்தாலே இவன் டென்ஷன் ஆகுறானே. ஏன் டென்ஷன் ஆகுறான்? ஏன்னா அவ என் மகனை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கா. அவளை அவன் அவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு அவன் நடந்திருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வீணா அவன் மேல பழி போடாத. நானா பழி போட்டேன்? உங்க மகன் தான் சொன்னான். அவளை பத்தி யாரும் பேசக்கூடாது, விஜயலட்சுமிங்கிற பேரை கூட யாரும் சொல்லக்கூடாதுன்னு விக்ரம் தான் சொன்னான். சின்ன பிள்ளைங்க ஏதோ மன கஷ்டம் இருக்கும், சண்டை போட்டுப்பாங்க. ஏன் ஈகோவால கூட பிரிஞ்சிருக்கலாம். பெரியவங்க நாம தான் அவங்களை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சிருக்கலாம். என் மகன் ஆசைப்பட்டிருந்தா சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அவன் தான் ஆசைப்படவே இல்லையே. அவன் பிரீத்தியை கூட தான் ஆசைப்படல. ஆனா பிரீத்தி அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ ஒத்த கால நிக்கல, அதுக்கு மட்டும் என்ன காரணம் சொல்லு? இங்க பாருங்க, நீங்க விதண்டாவாதமாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் விதண்டாவாதமா பேசல, நீ விதண்டாவாதமா பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது எல்லாமே வேண்டா வெறுப்பா பண்ணிட்டு இருக்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களை பிரிக்கணும்னு நிலாவை நம்ம கூட கூட்டு வரணும்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு பாவமும் அறியாத அந்த விஜயலட்சுமியை கொல்லணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப ரொம்ப தப்புமா.